கைஸ், குட் மார்னிங். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 o'clock நினைக்கிறேன் மார்னிங். ஸோ என்ன சொல்லலான்னு வந்தேன்னா, பெங்களூரில் ரீசன்ட் 1 year நினைக்கிறேன், 1.5 year ஒரு புது ரூல். அதாவது குப்பை யாருமே வந்துட்டு அதாவது வெளியே எங்கேயும் கொட்டக்கூடாது. நீங்கள் வந்துட்டு டெடிக்கேட்டட் பிளேசஸில் இல்லைன்னா குப்பை கலெக்ட் பண்ணுறதுக்கு கார்பரேஷன்லேருந்து வருவாங்க, அவங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல். அதாவது இதை மீறினா நீங்கள் எங்கே குப்பை கொட்டுறீங்களோ அதை யாராவது பார்த்து சொன்னாங்க அப்படின்னா they will get that dump back. அதை எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் வீட்டு முன்னாடி வந்து போட்டுட்டு ஃபைனும் போட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா? அதாவது இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அதாவது எல்லா கிலோமீட்டருக்கும் வந்துட்டு ஒரு டஸ்ட்பின், ட்ராஷ் கேன் அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் எல்லாம் நம்ம பண்ண சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இவங்களோட பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு 2 a day இல்லை 3 a day ஒரு சின்ன ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து எல்லா வீட்லேயும், அதாவது அவங்க கீழே நிற்பாங்க, we should go and throw the garbage. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் 4 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு நடந்து போயிட்டுருக்கிறேன் என் ஷிஃப்ட்டுக்கு, என் வேலைக்கு. நான் சாயந்தரம் வரும்போது அந்த மாதிரி வண்டி எங்கே நான் பார்க்குறதில்ல. டோட்டலாக சொல்ல போனால் எனக்கு எத்தனை நாள் வரும் அந்த வண்டி வரும், ஐ ஹவ் நெவர் சீன் இட் இன் மை லைஃப் பிகாஸ் ஆஃப் மை ஷிஃப்ட். ஸோ இப்படி இருக்கிற என்ன மாதிரி ஆட்கள் எப்படி குப்பை போடுவாங்க? அட்லீஸ்ட் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு டஸ்ட்பினோ இல்லை ஒரு ட்ராஷ் கேனோ இருந்துச்சுன்னா தாராளமாக அங்கே போய் போட போகிறோம். அதை விட்டுட்டு நீ போடு, நான் எடுத்துகிட்டு வந்து உன் வீட்டு முன்னாடி போடுவேன் அப்படின்னு சொன்னால் யார் கேட்பா? இந்த பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொட்டியிருக்கிறாங்களா? இது சும்மா நடந்து போகிற பாதையில். இன்னும் நம்ம நடந்து போகிற, நான் வந்துட்டு ஒரு 1 kilometer பேர்லி நடக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த 1 kilometer ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு 3 டம்ப் யார்ட் பார்த்துருக்கேன். பட் தட் இஸ் நாட் அஃபிஷியலி டம்ப் யார்ட். அங்கே போடக்கூடாது. அதாவது ஏன் தேர் நாட் ட்ரைங் டு மேக் திங்ஸ் ஈஸி அப்படின்னு எனக்கு புரியல. இந்த குப்பையை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஆர்மி ட்ரெஸ் போட்ட ஒரு 2 பீப்புளை நிற்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு காண்ட் யூ ரீப்ளேஸ் தட் வித் டஸ்ட்பின்? ஒரு டஸ்ட்பின் வைக்க முடியாதாங்க? தெரில கைஸ், அப்படியே போகுது ஓரளவுக்கு. பெங்களூர் லைஃப் நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு நல்லா தான் இருக்குண்ணா, இல்லை எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். பட் நான் அதோட நெகட்டிவ் சைட்ஸே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் இஃப் யூ ஆர் சம்ஒன் ஹூ இஸ் லுக்கிங் டு கம் அண்ட் செட்டில் இன் பெங்களூர், think about these minor things also because this might impact a lot in your life. So guys, அவ்வளோதான், ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். and also this is my second video. ஸோ பஸ் ஏறிட்டு ஆஃபீஸ் போயிட்டு முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.